Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம smoked புளி மீன் fry எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ ரொம்ப டிஃபரண்டா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க subscribe பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து சங்கரா மீன் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா நான் வாஷ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இது ஃபுல்லாவே நல்லா க்ளீன் பண்ணிட்டேனா. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேரினேஷன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து சும்மா கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க, லெமன் வந்து ஹாஃப் லெமன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேரினேஷன் மட்டும் போதும். இது வந்து நல்லா நீங்க மேரினேட் பண்ணி வச்சிருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்காக. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ரெகுலராக நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளே ஃபுல்லாக கோட் பண்ணுற மாதிரி நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக இது நல்லா பண்ணிட்டேன். இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதும். அது வரைக்கும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொரியண்டர் சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்பு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஜீரா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க, பிளாக் பெப்பர் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ட்ரை சில்லிஸ் வந்து ஒரு 8 to 9 ட்ரை சில்லிஸ் போட்டுக்கோங்க, கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக காரம் வந்து உங்களுக்கு ட்ரை சில்லிஸ்லேருந்து தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அது ஹீட் வந்துருச்சுன்னா போதும், நிறைய நீங்கள் ரோஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து நல்லா கூல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா ஃபுல்லாக வந்து அந்த ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துக்கோங்க. இதில் ஃப்ளேவர் ஃபுல்லாக புளி இது தான் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாதியோட கொஞ்சம் கம்மியான வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள் நார்மலாக வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் நீங்கள் போடலாம். என்கிட்ட பேஸ்ட் இருக்குது, அதனால நான் போட்டுட்டேன். ஸோ இது நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. உப்பு வந்து நம்ம மேரினேஷன்லேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து நான் பவுலில் வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மீன், ஸோ அது எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து இதுவும் இந்த மசாலாவும் ஆட் பண்ணி நீங்கள் அகெயின் மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்காக வச்சுருங்க. ஃபிஷ்க்கு வந்து பைண்டிங் பண்ணுற மாதிரி நம்ம எதுவுமே இதில் போட மாட்டோம். லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், மைதா மாவு அந்த மாதிரிலாம் போடுவீங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வராது. ஸோ அது இல்லாமல் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உள்ளெல்லாம் போட்டு இந்த மசாலா ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக்கிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்மோக்கிங் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு கறி வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்காக. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இதுவும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மீன் ஃபுல்லாக நம்ம வந்து சைடில் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு கேப் மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ சென்டரில் நீங்கள் அது வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக எல்லா மீனுக்கும் போகும். அதனால பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அப்படியே வைக்காதீங்க. ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி இந்த அடுப்பு கறி வச்சுக்கோங்க. ஒரு லிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது, அதை நான் வந்து பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு நீங்கள் வந்து உடனே லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டு எந்த மாதிரி இருக்கணும்னா அந்த ஸ்மோக் வந்து வெளியில் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்கள், அந்த ஸ்மோக் ஃபுல்லாக உள்ளே போகும். இது வந்து டோட்டலாக வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து அந்த மீனில் போகட்டும். ஸோ நான் 2 to 3 மினிட்ஸ் இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் எடுத்துடுறேன் இது. அது எடுக்கும்போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த ஃப்ரை பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மீன் குழம்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்கள். மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நான் வந்து ரெகுலராக சொல்ல மாட்டேன் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த மீன் குழம்பு வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அதுவும் பாருங்கள். நான் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், இல்லைனா இந்த வீடியோ எண்ட்லேயும் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பைண்டிங்காக எந்த ஃப்ளாரும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ டர்ன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் இதை டோஸ்ட் பண்ணும்போது அந்த வந்து கிரில் ஃப்ளேவர் மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்மோக்டு புளி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி லெமன் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.